ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். நான் இப்போது என்னோடய மாடி தோட்டத்தில் எத்தனை செடிகள் வச்சுருக்கேன், அதில் சிலதெல்லாம் அறுவடை பண்ணிகிட்டு இருக்கேன் காய்கறிகளை. அதை பற்றின டீட்டெயில் தான் காட்ட போகிறேன். நான் இந்த செடிகள்லாம் வச்சு குறைஞ்சது ஒரு 3 மாதம் முடிஞ்சிடுச்சு. இந்த 3 மாதத்தில் எவ்வளோ எனக்கு காய்கறிகள் கிடச்சிட்டு இருக்குது, இப்போ எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத காட்ட போகிற ஒரு கிளான்ஸ் தான். இது நாட்டு தக்காளி, அழகாக பிஞ்சு எடுத்து எவ்வளோ அழகாக பச்சை பசேல்னு இருக்கு பாருங்கள். இன்னும் இதிலிருந்து ஒரு பழம் எடுக்கலை, இப்போ தான் பிஞ்சு எடுத்துருக்கு. இதுலேயே ஒரு இடத்துல வல்லாரைக்கீரை வச்சுருக்கேன். இது தரையிலே படர விடுவாங்க, பட் என்கிட்ட இடம் இல்லாதனால நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் வச்சுட்டு அது மேலே ஏற்றி அப்படியே கட்டி விட்டுருக்கேன். பட் நல்லா அழகாக வளருது. இது மக்காச்சோளம். இது எல்லாமே நான் சீட்லிங் ட்ரேயில் தனித்தனியாக போட்டு தான் எடுத்து வச்சது. அழகாக வளர்ந்துட்டுருக்கு பாருங்கள். நாட்டு மக்காச்சோளம், ஸ்வீட் கார்ன் கிடையாது. பார்ப்போம் இதில் எந்த அளவுக்கு கிடைக்குதுன்னு. இது எல்லாமே ஒரே ட்ரம்மில் வச்ச செடி தான். ஒரே ட்ரம்மில் புதினா இருக்குது, வெங்காயம் இருக்குது, தக்காளி இருக்குது, மக்காச்சோளம் இருக்குது, வல்லாரை இருக்குது. அதாவது ஒரு பெரிய ட்ரம்மை 2ஆக கட் பண்ணி வச்சது. இன்னொரு பாதியில் பாருங்கள், இங்கே நான் கொத்தமல்லி தூவி இருக்கேன், இன்னும் வளரலை. இந்த சைடு என்ன அப்படின்னா முள்ளங்கி இப்போ தான் வந்திருக்கு. இது பீர்க்கங்காய் கொடி. இந்த குட்டி நாத்தா இருக்கிறது சுரக்காய். இந்த பீர்க்கங்காய் கொடியில் இன்னும் எனக்கு பூ எடுக்கவே இல்லை. இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் உரங்களெல்லாம் கொடுத்துருக்கேன், பட் இனிமேல் தான் பூ எடுக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்குறேன். மண்புழு உரம் கொடுத்துருக்கேன், இப்போ டிஏபி கொடுத்துருக்கேன், என்பிகே கொடுத்துருக்கேன். மரத்துவரை இதுவும் நான் சீட்லிங் ட்ரேயில் நாற்று போட்டு எடுத்து வச்சது தான். 5 விதை போட்டேன், 2 தான் வந்தது. அதில் 1 நல்லா பெருசாக வந்துருச்சு, இன்னும் ஒரு நாற்று குட்டியாக இருக்குது. இதுக்கு நான் பெரிய பெயிண்ட் பக்கெட் யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்தது செடி அவரை. இது க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். ஒரு க்ரோ பேக்குக்கு 4 செடி அப்படிங்கிற மாதிரி 2 க்ரோ பேக்கில் வச்சுருக்கேன். இது வரைக்கும் கிட்டத்தட்ட 2 பேக்லேயும் சேர்த்து ஒரு 6 கிலோ அவரைக்காய் பக்கம் எடுத்திருப்பேன். ஏன்னா இது கண்டினியூவாக காய் கொடுத்துக்கிட்டே இருக்குது. என்னோடய மாடி தோட்டத்தில் ஃபஸ்ட்டு விளைச்சலே இந்த அவரைக்காய் தான். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். அப்பப்போ பூச்சியெல்லாம் வந்தது, எல்லாத்தையும் தாண்டி தப்பிச்சிருக்கு. இந்த அளவுக்கு இந்த குட்டி குட்டியாக கருப்பாக இருக்கும்ல அந்த பூச்சி, அப்புறம் ஒரு மாதிரி வண்டு மாதிரி இதெல்லாமே வந்துச்சு. அதுக்கு நான் ஸ்பீடாக தண்ணியை ஸ்ப்ரே பண்ணேன். ஸோ அதில் கொஞ்சம் செத்துருச்சு. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருச்சு பூச்சி. இப்போ காட்டுறேன் பாருங்கள். இந்த வண்டு தான். இந்த வண்டு நிறையவே வந்துச்சு. இப்போ அங்கே ஒன்று இங்கே ஒன்று இருக்குது. முன்னாடி கொஞ்சம் நிறையா இருந்தது.
கத்திரிக்காய், நாட்டு கத்திரிக்காய். இது என்ன ரகம்னு எனக்கு தெரியல. அக்ரி யூனிவர்சிட்டியில் வாங்கினேன். ஒரு பேகுக்கு 4 செடி வச்சேன். இந்த ஒரே ஒரு செடி மட்டும் பழுப்பு நிறமாகவும் இலையெல்லாம் சுருண்டும் இருக்குது. பட் அதில் தான் எனக்கு ஃபஸ்ட்டு காய் கிடச்சிது. அதனால் அதை எடுக்காமலே வச்சுருக்கேன். மற்ற எல்லா நாற்றுமே நல்லாவே செழிப்பாக வளர்ந்து பூ பிஞ்சு அப்படின்னு எடுத்திருக்கு. மிளகா செடி, இது வந்து கடையில் நம்ம வரமிளகா வாங்குவோம்ல, அந்த விதையை தான் அப்படியே தூவி விட்டுருந்தேன். அதுவே நிறையா ஒரு க்ரோ பேக்கில் வந்துருச்சு. சரி, எனக்கு அந்த டைமில் க்ரோ பேக் இல்லை, கம்மியாக இருந்தனால இந்த ஒரு பேக்லேயே ஒரு 6 செடி பக்கம் விட்டுட்டேன். அதுவே ஒரு பூ பூத்து நல்லா காய் எடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது வெண்டைக்காய் செடி. இதுலேயும் நான் இது வரைக்கும் ஒரு 1/4 கிலோவுக்கு மேலே காய் எடுத்திருப்பேன். ஒரு பேக்கில் 4 செடி வச்சுருக்கேன். இது மாதிரி இன்னொரு பேகு இதுக்கப்புறம் போட்டது தான், அதுலேயும் காய் வந்திருக்கு. காட்டுறேன் பாருங்கள். சின்ன சின்ன காயாக தான் வருது. நாட்டு வெண்டைக்காய். இதுவும் நாட்டு தக்காளி தான். இந்த நாட்டு தக்காளி விதை எல்லாமே நான் வந்து அந்த ட்ரம்மில் தான் போட்டிருந்தேன். அது போட்ட விதை எல்லாமே முளைச்சிருச்சு, நல்ல புதறு மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் எடுத்து பிரித்து வச்சேன். ஏன்னா ஒரே ட்ரம்மில் அவ்வளோ செடி வளர்த்த முடியாது இல்லையா, அதனால் பிரித்து வச்சேன். இதுலேயும் நல்லா பூ பிஞ்சுன்னு எடுத்துகிட்ருக்கு. இன்னும் 2-3 வெரைட்டி தக்காளி எல்லாம் சீட்லிங் ட்ரேயில் போட்டு வச்சுருக்கேன். அதெல்லாம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசாகும்போது அப்டேட் பண்ணுறேன். இப்போ வந்து இந்த நாட்டு தக்காளியும் இன்னொரு ஹைப்ரிட் தக்காளி 2 வகையான தக்காளி தான் வச்சுருக்கேன். இது பாருங்க, ஹைப்ரிட். இதில் கொத்து கொத்தா நிறைய தக்காளி பிடிச்சிருக்கு. நல்லா அழகாக இருக்கு பார்க்கவே. இப்போது இதில் எவ்வளோ காய்
அறுவடை பண்ண முடியுமோ பண்ணிக்கலாம். தினமும் கொஞ்சம் கொஞ்சமாக கிடைக்குது, அதுவே சந்தோஷம் தானே. ஸ்டார்டிங்கில் நம்மளுக்கு இந்த அளவுக்கு கிடைக்கிறதே பெரிய விஷயம் ஆர்கானிக்காக. உங்களால் முடிஞ்சால் உங்களுக்கும் வீட்டில் கொஞ்சமாக இடம் இருந்தாலும் ஒரு 2 க்ரோ பேக் அந்த மாதிரி வச்சுட்டு ஏதாவது ஒரு காய்கறி வைங்க. ஒரு தக்காளி, ஒரு வெண்டைக்காய், இந்த மாதிரி ஏதாவது ஒன்று வைங்க. அட்லீஸ்ட் ஒரு தக்காளி, ஒரு கீரையாவது வைக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு ஆர்கானிக்காக இருக்கும். வெங்காயம், சின்ன வெங்காயம் ஒரு 4 வெங்காயம் வச்சுருப்பேன். அதில் இப்போது ஒரு 1/4 கிலோ வெங்காயம் பக்கம் எனக்கு கிடச்சிது. புதினாவும் அப்படி தான், சும்மா நம்ம கடையில் வாங்கிட்டு அந்த குச்சியை எடுத்து வச்சோம்னாலே அழகாக வந்துடும். பெரிய அளவு நிலம் இல்லாதவங்க இந்த மாதிரி காய்கறி வீட்டிலையே வச்சு சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, நம்மளால் முடிஞ்சால் குட்டி குட்டி வேஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பா அந்த மாதிரி இதில் கூட மண் போட்டு ஏதாவது ஒரு செடி வச்சுட்டு நம்ம ஈல்டு எடுக்கலாம். புதினா எனக்கு ரொம்பவுமே அழகாக செழிப்பாக வளருது பாருங்கள். இதோட ஒரு 4-5 தடவை பறிச்சிருப்பேன். வெங்காயம் பார்த்திங்களா, கலர் பார்க்கவே அழகாக இருக்குது இல்லை? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்களும் இப்போவே ஒரு மாடி தோட்டத்தை ஆரம்பிங்க. இப்போல்லாம் நிறைய பேர் பண்ணுறாங்க. நீங்களும் பார்த்துட்டு சும்மா இருக்காமல் ஸ்டார்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஹாப்பி கார்டனிங்.